மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். அவரோட பார்த்திங்கன்னா புதன், அவரோட சுக்கிரன், சூரியன் அத்தனை கிரகங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலே இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி இது எல்லாமே கூடும். அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஏதாவது ஆக வேண்டியிருக்குன்னா இந்த வாரம் அது நடக்கும். நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்க, ரிசல்ட் வந்தால் இந்த வாரம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய கனவாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அல்லது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், அல்லது ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் அதாவது தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. அதுலேயும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கிறாரு. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி பகவான் அவரும் ராகுவோட இருக்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். அதற்கேற்ற பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்பு அல்லது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய சர்வீஸ் தானம் ரொம்ப வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். சர்வீஸ் நல்லாவே இருக்குது. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம், ப்ராக்ரஸ் நிறையவே இருக்குது. எவ்வளோக்கு உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வெற்றி இந்த வாரம் உறுதி செய்யப்பட்டதாக இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் காட்டிலும் உங்களுக்கு ஏதாவது எதிரிகள் தொல்லை இருந்தால் அவங்கள ஜெயிப்பீங்க. பெரிய லெவலில் கடன் இருந்தால் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸுமே நல்லா இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. அது கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் உங்களுடைய மன வாழ்க்கை இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லாவே இருக்குது. பாஸ்போர்ட், வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வருவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த வாரம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரம் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது. புதுசாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடை பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். ரிஷப ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் நல்ல இடத்துல இருக்கார், தெய்வீக ஸ்தானத்தில். இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்த நீங்கள் அந்த கஷ்டத்திலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. என்ன செய்வோம், எப்படி செய்வோம் அப்படின்னு சிந்தித்த காலங்கள் போய் அதற்கு ஏதாவது ஒரு வழி கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களோட லோயர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், அதாவது அண்டர் எஜுகேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அப்பாவால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா அது நடக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துக்கிட்டே இருக்கிறது. அது சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வேறு கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், ஜாப் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருந்தால் அது இந்த வாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய குறைவுன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்தால் கூட உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லாவே இருக்குது.
சர்வீஸ் நல்லா இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் வேலையில் பெரிய சேஞ்சஸ் பண்ணணுங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த வாரம் முழுவதும் விநாயகருடைய வழிபாடும் மகாலட்சுமி தரிசனமும் பண்ணுங்கள். சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 8ல் இருக்கார். அவரோட சூரியன் செவ்வாய் அப்போ எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. இந்த வாரம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது, நம்பவும் கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் கோச்சாரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கவனம் செலுத்துங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் நிறைய லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்டுறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த வாரம் பெரிய லெவலில் ஜேர்னி போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் தெய்வ அனுகூலம் எவ்வளோத்து கூட்டணுமோ அவ்வளோக்கு கூட்டுங்க. ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய கிரைசஸ் இல்லை. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது முன்னோருடைய சொத்துக்கள் கிடைக்கணும் வரணுன்னா இந்த வாரம் வரும். அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு ஏதாவது வர உண்டு. அல்லது உங்களுக்கு ஏதாவது பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, அரியர்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குது, அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வரல, டிவிடெண்ட் எதுவும் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறைய இருக்குது. இந்த வாரம் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எல்லா விதமான உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா உறவுகளால் நமக்கு மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. நெருங்கிய உறவினர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவர்களால் நமக்கு அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் தேவையில்லாமல் வீடு மாறணும், இடம் மாறணுங்கிறதெல்லாம் வேண்டாம். பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக நீங்கள் நிதானித்து செயல்படுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் நார்மலாக இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இது மட்டும்தான் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. வழக்குகள் இருந்தால் ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ நல்லா வணங்குங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ தரிசனம் பண்ணுங்க. சிவ வழிபாடை அதிகப்படுத்துங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நாளாக சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறையா இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் மட்டுமில்லை, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ரொம்ப நாளாக எனக்கு மேரேஜ் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு, இது வரைக்கும் நான் மேரேஜை வேண்டான் இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குழந்தைகளால் நற்பலன்கள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாங் ஜேர்னி வேண்டாம். அந்த ஜேர்னியில் ஒரு பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபினான்சியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய போராட்டங்கள் ஒன்றும் இல்லை. உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் நீங்கள் முயற்சிகளில் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் அதில் நிறையா தடைகள், ஸ்ட்ரகிள் இருக்குது. எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் அனுசரித்து போங்க. இந்த வாரம் அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது மெயில் போட்டிருக்கீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வேறு ஏதாவது செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா பொறுமை ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஒரு பக்கம் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் எல்லாமே டிலே ஆகிட்டுருக்கும். அதனால் இந்த வாரம் ரொம்ப அவசரம் இல்லாமல் சில முடிவுகளை எடுங்க. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா சுமாராக தான் இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் அம்மாவுடைய அன்பு, ஒரு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது
எனி ஸ்பெக்குலேஷன் எல்லாமே உங்களுக்கு டெம்டேஷன் மாதிரி தான் இருக்கும், உங்களை தூண்டுறது மாதிரி தான் இருக்கும். அதனால் பெருசாக லாபம் இருக்கான்னா இல்லை. பொறுமையாகவும் நிதானமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதனால் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ எல்லா விஷயத்துலேயும் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் கவனம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் நரசிம்மருடைய வழிபாடு, சிவ தரிசனம் இந்த வாரம் பண்ணுங்கள். இன்னும் ஏற்றமான முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருக்குது. அதனால் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை அமையும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, ஆர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க, அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருங்க, ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருங்க, அல்லது ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பாருங்கள், உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்களா கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்களா சோர்சஸ் இருக்குது. வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்களா அதற்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதோட லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைக்கும். நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்துட்ருக்கீங்களா உங்களுக்கு அமைவார்கள். இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. வழக்குகள் ஏதாவது இருந்து இந்த வாரம் அதுக்கு ஹேரிங்கில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே அமைவதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளே நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் லவ் அஃபேர் இருந்தவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும். லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ டிவர்ஸை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் சோர்சஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நார்மலாக தான் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் பண்ணுங்கள். கம்பெனி எதுவும் மாறணும் தாராளமாக மாறலாம். வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க தாராளமாக போடுங்க. ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. ரொம்ப நாளாக வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், மனை வாங்கணும், வண்டி வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நான் முதலே சொன்ன மாதிரி லோன் வாங்கி இதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் இருந்தால் கூட இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். முருகனுடைய தரிசனம் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இந்த வாரம் அமையும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் சுபகாரியங்கள் நடக்கும். அந்த சுபகாரியங்களில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. இல்லைன்னா வேறு நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்குவீங்க. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் எதுலையாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கணும், அல்லது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வேறு எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குது. கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நியூ அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது. பட் பொருளாதாரம் நார்மலாக இந்த வாரம் இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க உங்களுடைய எதிரிகளே நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ உங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுங்கள். அதோட நீங்கள் இந்த வாரம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எதிர்பார்த்த செய்திகளும் சாதகமாக இல்லை. அதனால் எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. உங்களுடைய சர்வீஸில் எதிர்பாராத லீவ் போடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு பக்கம் ஒர்க்கில் பெரிய டென்ஷன் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கிறவங்களுக்கு சொத்துக்கள் கையை விட்டு போகும். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு லாபம் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. பட் அதற்கு தகுந்த லாபம் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.
குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். புதுசாக உங்களுக்கு அல்லவா அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் உங்களுடைய கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சொந்த பிஸ்னஸ் நார்மல், பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறது சுமாராகவே இருக்குது. ஸோ இந்த வாரம் துர்க்கையுடைய வழிபாடும் சிவ தரிசனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அவருமே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் உண்டு. அதோட ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், அல்லது கட்டின வீடு ரெடி பில்ட் ஹவுஸ் கட்டின வீடு வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் ரொம்ப நாளாக அம்மாவால் ஏதாவது நமக்கு காரியம் ஆகணும்னா அது நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் சிறப்பு உண்டு. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஏதாவது கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மோட்டார் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய துறைகளில் ஏற்றம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் சிவில் லைனில் இருக்கிறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் இருப்பதற்கு பொருளாதாரம் நல்லா இருக்கான்னா பரவாயில்ல. கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் பரவாயில்லன்னே தான் சொல்லணும். இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் ஒரு பக்கம் சாதகமாக இருக்கிற மாதிரி தோற்றம், ஆனால் இன்னொரு பக்கம் சுமாராக இருக்குது. நல்ல பெரிய முயற்சிகள் வேண்டாம். எல்லா விதமான உறவுகளாலும் நமக்கு நற்பலன்கள் இல்லை. உறவுகளால் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், தேவையற்ற நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. தேவை இருந்தால் மட்டும் இந்த வாரம் ட்ராவல் பண்ணுங்கள். இல்லைன்னா பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, உங்கள் ஜாபில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. அதனால் கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலும் போஸ்ட்போன் பண்ணுங்கள். ஒரு பக்கம் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாக இருந்தால் கூட கிரக நிலைகள் இந்த வாரம் சுமாராக இருக்குது. பெருசாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஏதாவது ரேஸ் லாட்டரியிலலாம் சுமார் தான். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. என்ன உங்களுக்கு புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய கெரியர்லேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சொந்த பிஸ்னஸும் சுமார். ஸோ இந்த வாரத்தில் முருகனுடைய தரிசனம் பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கி வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். லைஃப்பில் உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, உதவி பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த வாரம் நடக்கும். உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பார்க்காத செய்திகள், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு, அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள், அல்லது அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. ஃபினான்சியலாக பெரிய போராட்டம் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் பெரிய லெவலில் இருக்கும். எல்லாமே ப்ராடாக செஞ்சீங்க, செயல்படுங்க, நல்லாயிருக்கும். புதுசாக உங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. இதெல்லாமே உங்களை நடக்கும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுடைய கெரியரில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வரும். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக
ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அல்லது ஒரு மெயிலை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. ஃபேவரபிளான விஷயங்கள் நமக்கு நல்லா இருக்குது. சொசைட்டியில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. ஸோ இந்த வாரம் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். இது இல்லாமல் துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்கள். இன்னுமே மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுக்கு அமையும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுடைய 2ஆம் இடத்தில் 4 கிரகங்கள். 2ஆம் இடம் பேச்சு. ஆக பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் 2 பாப கிரகங்களும் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. மற்றவங்க சொல்கிறத கவனமாக கேளுங்க. தேவையில்லாமல் யாருக்கும் கவுண்டர் கொடுக்காதுங்க. இதுவே இந்த வாரத்தில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. எதை முதல்ல செய்யணும், எதை 2வது செய்யணும் அப்படிங்கிறத யோசிங்க. எது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு தெரியுதோ அந்த காரியத்தை மட்டும் முதல்ல செய்யுங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. ரொம்ப நாளாக சொத்துக்கள் விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு விற்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் ஸ்ட்ரகிள் இருக்குது. அதே தான் வீடு மாறுவதற்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், அதில் சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகும். இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிரமாதமாக இருக்குது. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. ஐடியலாக நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் அந்த வேலை பரவாயில்ல. நீங்கள் டெய்லி வேஜஸாக இருக்கலாம், வீக்லி சம்பளம் வாங்குறவங்களாக இருக்கலாம், அல்லது 15 ஃபோர்ட்நைட்லி அல்லது மந்த்லி எந்த சேலரி வாங்குறவங்களாக இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. திருப்திகரமான வேலை, திருப்திகரமான சம்பளமாக அமையும். சொந்த பிஸ்னஸுமே நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே இந்த வாரம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நல்லாவே இருக்குது. இந்த வாரம் சிவ தரிசனம் பிரதானமாக பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடையும் பெரிய லெவலில் பண்ணுங்கள். ஏற்றம் ஏற்படும். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே 4 கிரகங்கள் இந்த வாரம் கோச்சாரத்தில் இருக்காங்க. இது ஒரு பக்கம் பார்த்தா மிகப்பெரிய உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். நீங்கள் துணிஞ்சு சில காரியங்களில் ஈடுபடுவீங்க. இது வரைக்கும் உங்களை அறியாத ஃபியரிங் இருந்தது. அந்த பயம் போய் எதை முதல்ல செய்யணும், எதை 2வது செய்யணுங்கிற எண்ணம், சிந்தனை, தெளிவு உங்களுக்கு இந்த வாரம் வந்துடும். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய செய்திகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் நம்முடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எவ்வளவு பணம் வந்தாலும் அதற்கான செலவினங்களும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய உறவினர்களால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் யாரோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டும் மீடியேட்டர் வேண்டாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய எஜுகேஷன் இந்த வாரம் பரவாயில்ல, நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். கல்வியை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷனுமே நல்லா இருக்குது. அதுலேயும் இந்த வாரம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதுவும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. இதிலெல்லாம் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும்.
இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கவனம் உங்களுக்கு முக்கியம். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நல்லாவே இருக்குது. வேலை நல்லா இருக்குது. வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ், உங்கள் கூட சக தொழிலாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியருமே ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுடைய வேலைக்கு அவங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஷிப்பால் நற்பலன்கள் உண்டு. இந்த வாரம் முருகனுடைய வழிபாடு, குறிப்பாக பைரவருடைய தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் ஏற்படும். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார். இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். இந்த வாரத்தில் உங்களுடைய சனி பகவான் 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுல தடைகள் இருக்குது. ஏன்னா கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் அங்கே இருக்காங்க. 12ஆம் இடம்னாலே இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஏதாவது அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்க, தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் நீங்கள் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுங்க. அதில் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு யாராவது நினச்சிங்கன்னா தாராளமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. யாருக்காவது நீங்கள் தர்மம் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லாத விரயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இருக்குது. சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சுமார். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னா பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அது இல்லாமல் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு கண்ட்ரிக்கு க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் நிறைய உங்களுக்கு இருக்குது. எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த வாரத்தில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் இருக்குது, பட் வருமானம் நார்மலாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா சுமாரான பலன். பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரேஸ், லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், எனி ஸ்பெக்குலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பெரும்பாலும் விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம், ஆசை, சிந்தனை உங்களுக்கு இருக்கும். அதனால் அதெல்லாம் இந்த வாரம் வேண்டாம். பெரிய லெவலில் உங்களுக்கு வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே பைரவருடைய வழிபாடு, அதுலேயும் சக்கரத்தாழ்வாருடைய தரிசனம் பிரதானமாக பண்ணுங்க, வெற்றி ஏற்படும். மீனராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் இடத்துல நல்ல இடத்துல நல்ல நட்சத்திரத்தில் சுக்கிரன் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறது. இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் தான் நன்மை. உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப், அந்த புது நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள், இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குது. பெரிய க்ரைசஸ் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது, வீடு விற்காமல் இருக்குது அல்லது அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. நல்ல விலைக்கு போகும் அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனைக்குமே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லாவே இருக்குது. விலை இல்லாமல் இல்லை, நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுக்கு அதில் முன்னேற்றம் இருக்குது. எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய ஜாபில்
நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அமைவார்கள். லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரியத்துக்காக கடன் வாங்குகிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக நிறைவேறும். இதெல்லாமே இருக்குது. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் உண்டு. சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப லாபகரமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப், அதாவது மன வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஏதாவது அப்ராடுக்கு ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறதாக இருந்தால் இந்த வாரம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரும்பாலும் சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவருடைய தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.